நம்மளை நினைக்கிறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவர் ஒருத்தர் மட்டும்தான். நம்ம மனுஷன் யாரோ நினைப்புல இருக்கிறான், ஆனா அவர் நினைப்புக்குள்ள நம்ம மேலதான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் போல, மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. உங்க நினைப்பாவே ஏசையா, உள்ளம் எல்லாம் சொல்லும். இந்த தெல்லு போச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு போச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க நண்பன் நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க நண்பன் நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உங்களை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உங்களை நினைக்குது. எப்போ தன்னால கண்ணு கலங்கும்? எப்போ தன்னால கண்ணு கலங்கும்? உச்சபட்சமான வேதனை வரும்போது, அழுத்தங்கள் அதிகமா வரும்போது, நம்ம போய் கண்ணுட்ட நீ கண்ணீர் விடுன்னு சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த நேரத்துல என்ன செய்யறாரா ஆண்டவரு? நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய தகப்பனை விட்டு எகிப்து தேசத்துக்கு போய் 13 வருஷங்கள் கழிச்சு தன் தகப்பனை சந்திக்க வர்றான். வரும்போது என்ன சொல்லிருப்பா? தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உங்களை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உங்களை நினைக்குது. 2 விதமான அழுகை இருக்கு. ஒண்ணு அழுத்தத்தினால வரக்கூடிய அழுகை, இன்னொன்னு சந்தோஷத்தினால வரக்கூடிய அழுகை. அழுத்தத்தினால வந்த அழுகையை பார்த்திருக்கீல்ல? ஆண்டவர் சொல்ற, சந்தோஷத்தினால ஒரு அழுகை வெயிட்டிங்ல இருக்கு, அதை நீ பாப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வந்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். உங்களை நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய சொந்த ஊர் ராமேஸ்வரம். இப்போ நான் தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை தருகிறார். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறார், உங்களுக்கும் செய்வார். எதிர்காலத்துல நீங்களும் நாங்கள் பார்த்த மகிமையை, நாங்கள் பார்த்த கனத்தை, நாங்கள் பார்த்த தேவனுடைய பிரசன்னத்தை நீங்களும் அனுபவிக்க கர்த்தர் உங்களை மகிமைக்கு நேராக நடத்துவாராக. அல்லேலூயா. நேரம் குறைவா இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின நற்செய்தி புஸ்தகம், லூக்கா எழுதின நற்செய்தி புஸ்தகம் 7வது அதிகாரம். லூக்கா எழுதின நற்செய்தி 7வது அதிகாரம், அதனுடைய 11 15 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
மறுநாளிலே இயேசு நாயின் என்கிறதான ஊருக்கு போனார். கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா, ஆமென். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக. கர்த்தாவே, நீர் எழுந்தருளி சபையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொன்னீங்களே. இந்த வேளையில ஆண்டவரே, வசன பிள்ளைகளுக்கு இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர். அவரே தேவன், அவர் மட்டுமே தேவன். அல்லேலூயா. லூக்கா எழுதின நற்செய்தியில அழகா பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஏசப்பா நாயின் என்கிறதான ஊர்ல இருந்து ஒரு இடத்துக்கு போறார். எருசலேம் பட்டணத்துக்குள்ள போறார். போகும்போது ஒரு காரியம் நடக்குது. எருசலேம் தேசத்தை விட்டு நாயின்கிறதான ஊருக்குள்ள போறாரு. அங்க போன ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம்? ஒரு மரண ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருந்தா அது யாரு அப்படின்னா, ஒரு கைம்பொண்ணா, அவளு விதவையினுடைய மகன் இறந்து போயிட்டான். வர்றாரு. வந்த ஆண்டவர் பாக்குறாரு. என்ன சொல்றாரு? அத நான் வந்துட்டு இல்லை, நீ என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் சரீரத்தை தொடுறாரு. அவன் என்ன செய்யறான்? திருப்பி எழுந்திருக்கிறான். இதுதான் அதனுடைய உள்ளான காரியம். இந்த நாயின்கிறதான ஊருக்கு பேருடைய அர்த்தம் மகிழ்ச்சி. என்னது? மகிழ்ச்சி. ஆனா மகிழ்ச்சிக்குள்ள இருந்து வந்தவ எப்படி வர்றா? துக்கமா வர்றா. சில நேரம் நம்மளை சுத்தி மகிழ்ச்சி இருக்கும், நம்மளுக்குள்ள என்னதான் இருக்கும்? புரியலையா? அவ இருந்த பகுதி பேரு மகிழ்ச்சின்னு அர்த்தம். நாயின் நண்பர்தான ஊருக்கு பேரு மகிழ்ச்சி. ஆனா அவளுக்குள்ள என்ன வந்திருக்கு? மகிழ்ச்சி இல்ல, மகிழ்ச்சி அற்றவளாக, இழந்தவளாக அவ வெளியே வர்றா. அவ ஒரு விதவை, கணவன் இல்ல, ஆதரவு இல்லாத, அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. இந்த சூழ்நிலையில இருக்குது. இப்ப வந்து யாருன்னா, இப்ப ஒரு அனாதவ. ஏன்னா இருக்கிற ஒத்த பிள்ளை என்ன செஞ்சுட்டான்னா இறந்து போயிட்டான். ஏற்கனவே கணவர் இல்ல. இப்போ அவன் நேசிச்ச, அவளுக்கு ஒரே ஒரு ஆதரவா இருந்த தன்னுடைய பிள்ளையும் என்ன செஞ்சுட்டா அப்படின்னா இழந்துட்டா. தனிச்சு நிக்கிறா, ஒத்தைய நிக்கிறா, யாருமே இல்ல. இவ கடைசி ஊர்வலத்துல நிக்கிறா. தன் மகன் என்ன செய்யணும்? போய் அடக்கம் பண்ணிட்டு போகும்போது தன் மகனுடைய சரீரத்தோட போனா, வரும்போது இப்படி வருவா, ஒத்தைய வருவா. அவளுக்கு ஆதரவு கிடையாது. இத பார்த்த என் தெய்வம் அவ என்ட்ரன்ஸ் விட்டு வெளியே வரும்போது இவர் என்றாகிறார். புரியலையா? இதை அறிந்த தேவன் அவன் வாசலை விட்டு, ஊர் வாசலை விட்டு எப்படி வரலாம்? சமீபமாய் வருகையில் கொண்டு போக வந்தார்கள். சமீபமா ஏசப்பா அந்த ஊர் வாசலுக்குள்ள போய் என்றாகிறாரு. அங்க இருந்து மரிச்ச பிரேதம் என்ன செய்யுது? வெளியே வருது. ஏசப்ப பாக்குறாரு. யார பாக்குறாரு? அந்த விதவையை பாக்குறாரு. வந்து சொல்றாரு, அழாத, பயப்படாத, நான் வந்துட்டேன், நான் தொட்டுட்டேன்னா சரியாயிரும். மரண வேதனைகளா இருந்தாலும், இழப்புகளா இருந்தாலும், ஆண்டவருடைய ஒரே ஒரு தட்டுதல் எல்லாத்தையும் மாத்திரும். நம்புறவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம்.
என்ன நிலையில இருந்துப்பா, போன உடனே முடிச்சுட்டு வந்துடலாம். சொந்தங்கள் அப்படித்தான் நினைச்சிருக்க. அவளுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்ததா பைபிள் சொல்லுது. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? துக்கம் கொண்டாடுறதுக்கு வந்தாங்க. ஆனா ஒருத்தர் வந்தாரு, துக்கத்தை மாத்த வந்துறாரு. சில சொந்தங்கள் நம்மள துக்க விசாரிக்க வரும். ஆனா நம்ம ஆராதிக்க தெய்வம் மட்டும்தான் துக்கத்தை மாத்த வருவார். அல்லேலூயா. நிறைய ஜனங்கள் அவளை சுத்தி அழுகுறாங்க. ஐயோ புள்ள போச்சு, ஐயோ இழந்துட்டியே, நீ இன்னை விதவையா இருந்தியே, இப்ப யாராக போற? அனாதையாக போற. ஏற்கனவே விதவையா இருந்த, இப்ப அனாதையாக போற. அவளுடைய கண்ணீரை பாக்குறதுக்கு வந்தாங்க. ஆண்டவர் தான் அவ கண்ணீரை துடைக்க வந்தாரு. அல்லேலூயா. நம்மளை சுற்றி 1000 சொந்தங்கள் இருக்கலாம். நீ ஊருக்குள்ள பெரிய புள்ளியா இருக்கலாம், பெரிய கோடா இருக்கலாம். ஆனா தெய்வனோட இருக்கிற ஒரு சின்னவன் பயங்கரமான ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வந்தது சடங்கு முடிக்கிறதுக்கு வந்தாங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. இங்க மரித்த மரண சடங்கா? ஆமா, மரிச்சதுக்கு என்ன செஞ்சாங்க? சடங்கு முடிக்க வந்தாங்க. முடிச்சுட்டா என்ன செஞ்சிடேன்? முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா தெய்வம் எதுக்கு வந்தாரு தெரியுமா? அவ வாழ்க்கையில ஒரு ஆரம்பத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. யாரோ நீங்க முடிவுக்கு நேரம் வரல, அது முடிவல்ல. என் தெய்வனுடைய தொடுதல் இன்னைக்கு ஆரம்பத்தை கொண்டு வர போகுது. ஆண்டவருக்கு முடிக்க தெரியாது, அவருக்கு ஆரம்பிக்க மட்டும்தான் தெரியும். சத்துரு நம்மளை சுத்தி எப்ப முடிக்கலாம், முடிச்சிடலாம் நம் சரீரத்துல பலவீனத்துல வியாகுலத்தையும் போட்டு நம்மளை அழுத்திக்கிட்டு இருக்கும் போது என் தெய்வன் வந்து என் பிள்ளைய தொடக்கூடாது, நான் தொடுவேன், அவளை ஒரு ஆரம்பிக்கிறதுக்காண்டி தொட போறேன். அல்லேலூயா. எங்க வாசலை விட்டு வெளியே வர்ற? நான் வர்றேன் உள்ளக்க. நீ என்ன வெளியே எல்லையை விட்டு போறது? நான் வர்றேன் உள்ளக்க. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம அவருடைய எல்லைக்குள்ள இருந்தோம்னா நம் எல்லையை விட்டு எதுவும் மடவும் அசையாது. அல்லேலூயா. இழந்துட்ட, போயிட்ட, முடிஞ்சிட்டு, பலவீனமாயிட்ட, எலும்புகளை பிராக்சர் ஆயிட்டு, அதாயிட்டு இதாயிட்டுன்னு சொல்ற ஜனத்தின் மத்தியில என் தேவனுடைய ஒரு தொடுதல் மட்டும் பட்டுச்சுன்னா, என் சகோதரனை நாங்க இறந்து 3 நாளா வச்சிருந்தோம் ஹாஸ்பிட்டல்ல. அவனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். 7 வயசு இருக்கும். மூளை காய்ச்சல் அவனுக்கு. என்ன நடந்துச்சு தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி மூளை காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. மூளை காய்ச்சல் பயங்கரமா ஃபீவர் அடிச்சுட்டே இருக்குது. டாக்டர் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். இங்க போகும்போது எப்படி தூக்கிட்டு போவ? பிரேதத்தை தான் தூக்கிட்டு போவ. எங்க அம்மா செபிக்கிற தாயார் அவனை சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணாங்க. டாக்டர் 3 நாள் கெடு கொடுத்தாங்க. 3 நாள் கெடு. 3 நாளுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? பிரேதத்தை தூக்கிட்டு போகணும். 3ஆவது நாள் எந்திரிச்சிட்டான், ஜெபத்தை கேட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கான். மரணத்திற்கும் பலவீனத்துக்கும் நம்மேல் அதிகாரம் இல்லை. ஏன்னா மரணத்தை ஜெயித்தவரும் பலவீனத்தை சிலுவையில் சுமந்தவரும் நம் இயேசு நம் அருகில் இருக்கிறார். அவரு இன்னைக்கு உன் எல்லைக்குள்ள கால் வைப்பாரு. அல்லேலூயா. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. நான் அவர்தான் நினைச்சிருக்காரு நம்மள. அல்லேலூயா. ஏழை என்ன நினைச்சவரே நினைச்சிருக்கிறாரா? அவர் இவன் இறந்த உடனே ஆண்டவருக்கு தெரியுமா, தெரிஞ்சிருக்காதா? அவர் எங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வந்தாரு நமக்கு தெரியாது. ஆனா உசுறு போனது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீ என்ன கல்லறைக்கு கொண்டு போறது? நான் வர்றேன் அவனை தொடுறதுக்கு. அல்லேலூயா. அவ என்ன முடிவு கொண்டு வர்றது? நான் அவளுக்கு தொடக்கத்தை உருவாக்குறேன். உன்னை சுற்றி 1000 மனிதர்கள் உன்னை எப்ப முடிச்சிடலாம்னு காத்துட்டு இருப்பாங்க. நான் ஒண்ணு தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை நேசிக்கிற ஒருத்தவர் பக்கத்துல கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வந்து தொடுறதுக்கு தாமதமாகலாம், ஆனா தொடுவாரு. அல்லேலூயா. நம்மள சில பேர் வேட்டையாடுற மாதிரி பார்க்கலாம்.
சிங்கத்தின் வாயை கிழித்து போட்ட தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மேன், அவருக்கு தெரியும் என் புள்ள இப்போ அவளுடைய வழி எந்த வழியா இருக்கு தெரியுமா? கல்றையை நோக்கிய வழி, சுடுகாட்டை நோக்கி போயிட்டு இருக்கிற அவ வழி அப்படித்தான் இருக்கு. அவ பாதை ஆண்டவருக்கு தெரியும். அவ பாதை என் தேவனுக்கு தெரியும். இந்த பாதையை மாற்றும்படிக்கு அவர் அவளை நோக்கி வர்றார். பாதையை மாத்துறதுக்கு வர்றார். வந்து என்ன செஞ்சாரு? நிப்பாட்டு, எங்க கொண்டு போற? கல்றை கொண்டு போற? இல்ல, இப்ப நீ வீட்டுக்கு கொண்டு போகணும். வந்த வழியே அமைச்சு விட்டாரு. சில நேரங்கள்ல நம்மளுடைய பாதைகள் கடினமானதா இருக்கலாம். அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே நம்மளை சந்திக்கும்படிக்கு அனுமதிக்கப்பட்டவைகள். ஆண்டவரே நம்மளை வந்து சந்திக்கணும். அந்த பிரேதத்தை எத்தனை பேர் தொட்டிருப்பாங்களா இல்லையா? தொட்டிருப்பாங்கல்ல. இந்த நாயின் ஒரு விதவினுடைய மகனை நிறைய பேர் தொட்டிருப்பாங்களா இல்லையா? மனுஷன் தொடுறதுக்கும் தெய்வம் தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மனுஷன் 1000 கைகள் என் மேல படலாம், ஆனா தெய்வனுடைய ஒரு தொடுதல். அல்லேலூயா. அந்த ஒத்த தொடுதல் அவனை எந்திரிச்சு உட்கார வச்சிருச்சு. நான் சொல்றேன், நீ ஒருவேளை அந்த பாதையில கடந்து போகலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஐயா, இந்த கரத்துலதான் ஆதாம உருவாக்குனேன், இந்த கரத்துலதான் ஏவாளை உருவாக்குனேன், இந்த கரத்துலதான் அண்ட சராசங்களை உருவாக்குனேன். இந்த வல்லமையுள்ள கரம் மேல தொட்டுச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நம்மளை சுற்றி 1000 கண்ணிகள், 1000 எதிர்ப்புகள், பிசாசனுடைய 1000 தந்திரங்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய வல்லமை உள்ள கரம் நம் மேல் இறங்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற சில கண்ணிகளை கர்த்தர் உடைச்சு போட அவருடைய வல்லமை, அவருடைய கரத்துல வல்லமை இருக்கியா? நீங்க இருக்கிற அந்த தேசத்துல பயங்கரமான விக்கிரக போராட்டம், பயங்கரமான விக்கிரக போராட்டம். உங்களுக்கு தெரியாது, சபைக்கு விரோதமா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னும் சபை நிக்கணும். எதுக்கு? கண்ண காரணம் தெரியுமா? தெய்வம் கண் காணாத இடத்துல உங்களுக்காண்டி கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார். நிறைய பேருக்கு புரியல நான் சொல்றது, புரியுதா? நம்ம கண் முன்னாடி நம்ம உசுரை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. நமக்கு கண்ணுக்கு தெரியாம நமக்காண்டி யுத்தம் பண்ற ஒரு ஆண்டவர் இருக்காரு தெரியுமா? எத்தனையோ முறை இது ஆண்டவர் தான் காப்பாத்துறதுங்கிறதான சாட்சி உங்கள்கிட்ட இருக்குதுல. உங்க கண்ணுக்கு தெரியாம உங்களை அநேக முறை காப்பாத்துற சாட்சி உங்களுக்கு இருக்கு. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்புறவங்க மட்டும் கைதட்டுங்க பார்க்க. ஆமா ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு தெரியாத கூட நீர் எங்கள் காத்து வருகிறீர், எங்களுடைய பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய சத்துடைய பயமுறுத்தலை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உசுறு போக கர்த்தர் விட மாட்டாரு. பைபிள் சொல்லுது, உசுறு அவர் கரத்துல இருக்கு, உசுறு அவருக்குள்ள மறைஞ்சிருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்ச உசுர சத்துருவால தொட முடியாது. சில முதிர்ந்த தாய்மார் மரணத்தை தொட்டுட்டு வந்திருக்கீங்க. போன மாசம் கூட உங்க பயங்கர பிரச்சனை தான். ஆனா அது உங்களை இன்னும் சேதப்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் தெய்வம் உங்க அருகில நின்றாருமா. அவனுக்கு துரத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா தொடறதுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் பாப்பாரு, துரத்திக்க பிள்ளைய, ஆனா தொட மட்டும் விட்டுறக்கூடாது. என் பிள்ளைய நீ தொட்ட உன்னை முடிச்சிருவேன், என் பிள்ளைய நீ தொடக்கூடாது, நான் தான் தொடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவன் நம்மை ஆரம்பத்தில் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவ்வளவாய் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. அதுல வந்த ஒவ்வொருவரை ஆண்டவர் வெறுமையா திரும்ப விட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த விதவை எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பா, எவ்வளவு அழுத்தத்துல இருந்திருப்பா. ஏன்னா ஒரே ஒரு புள்ள, ஒத்த புள்ள. அந்த ஒத்த புள்ளையும் இப்ப என்ன செஞ்சிருச்சு? மரிச்சு போச்சு. அந்த ஒத்த புள்ளையும் மரிச்சதுனால அவளுடைய அந்த காயத்தின் ஆழம் அதிகம். அவளுக்கு யாரும் துக்கம் விசாரிக்கிற அளவுக்கு அவளுக்கு துக்க தேறுதலான வார்த்தைகளை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவன் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா. ஏற்கனவே என் புருஷனும் போயிட்டான், என் பிள்ளையும் போயிட்டானே, இப்ப நான் என்ன செய்வேன்? அவளுக்கு நிறைய கேள்விகள் மட்டும்தான் வந்திருக்கும். அடுத்தது என்ன செய்ய, அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது யார்கிட்ட போய் நான் ஆதரவு நிக்க, அடுத்தது யாருடைய வீட்டு நிழல்ல போய் நான் நிக்கிறேன், என்னுடைய தேவைக்கு நான் என்ன செய்யறது? ஏன்னா ஒரு பலவீனமான பாண்ட ஒரு பெண்ணு. பல கேள்விகளுக்கு தேவன் ஒரு விடையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. நமக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கும். கர்த்தர் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பதில் கொடுப்பார். அப்படித்தானே அவளுக்கு எழுந்திருக்கு. ஏன் 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 எனக்கு மட்டும், ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு மட்டும், ஏன் கேக்குறோம்ல? ஏன் உனக்கு மட்டும்னா அவரே உன்னைய சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு, அதனாலதான் உனக்கு மட்டும். கூட்டத்தோட ஒரு ஆள்ல நம்மளுக்கு ஏன் ஏன் கேட்டதுக்கு சாதாரணமா போயிடலாம். நீ சும்மா ஸ்பெஷல் ஆச்சுல. தெய்வமே நம்மளை சந்திக்கிறனாலதான் உனக்கு ஏன்னு கேள்வி எழும்புச்சு. ஆயிரம் மனுஷர்கள் ஆறுதல் சொன்னாலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கு ஈடாக உம்மை போல நேசிக்க யாருண்டு உலகில், என் பேச்சும் நீரே மூச்சும் நீரே, உயிரோடு கலந்தீரே உயிரோடு கலந்தீரே. அவரே நம்மளை வந்து சந்திப்பார். அவரே நம்மளை வந்து சந்திப்பார். சில கேள்விகள் நம்ம இருதயத்துல இருக்கலாம். கர்த்தர் கேள்வியை எழுப்புறாருன்னா உங்களுக்கு விடைய கொடுக்கறதுக்கு தானே எழுப்பியிருக்கிறாரு. 1000 கேள்விகளுக்கு சிலருக்கு பதில் வரல. 1000 கேள்வி இருக்கு, நான் ஒரு பதில் கொடுப்பேன், அது 1000 கேள்விக்கு சரியா போயிடும். நீ என்ன 1000 கேள்வி கேட்கறது, நான் உனக்கு ஒத்த பதில கொடுக்கிறேன், அந்த 1000 கேள்விக்கு பதில் வந்துடும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? கண்ணீர் நிறைய ஊத்தியாச்சுல. முழங்கால் போறதுக்கு முன்னாடியே கண்ணீர் நிலத்துல சிந்ததுல. தெய்வம் பாப்பாரு. பைபிள் சொல்லுது எண்ணி வச்சிருக்கிறாரா. நீங்க சிந்தனை கண்ணீர் உங்களுக்கு தெரியாது எத்தனைன்னு, தெய்வம் எண்ணி வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. இப்ப வாங்கம்மா, எஸ்தரமா வாங்க. நீ இவ்வளவு கண்ணீர் சிந்திருக்க, இத்தனை துளி இருக்குது அங்க பாரு, அந்த குடம்பூரம் உன் கண்ணீர் தான் பரலோகம் சேர்த்து வச்சிருக்கேன். இத்தனை குடம்பா நான் சிந்திருக்கேன்னு நமக்கு தெரியாது, பரலோகம் கணக்கு வச்சிருக்கோம். அந்த கண்ணீருக்கு தக்க பலனை தேவன் உசுர கொடுத்து நாம காப்பாத்தினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கேள்விகளுக்கு அல்ல, நம்மள்ட்ட மனுஷன, அது ஏவாள் பார்ட்டினா கேள்விகளுக்கு பேமஸ் ஆனவங்க. ஏவாள் அம்மாக்கெல்லாம் ஆதாம் கிட்ட கூட கேள்வி அவ்வளவா இருக்காது. ஏவாள் அக்கா மாட்டையும் அம்மா மாட்டையும் நிறைய கேள்விகள் இருக்காது. ஆண்டவரே திசை திருப்புற அளவுக்கு சில கேள்விகள் இருக்கும். அல்லேலூயா. அதனால அவர் உங்க கேள்விகள்லாம் பதில் கொடுக்கணும்னா அவர் யோசிச்சுதான் கொடுக்கணும். அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிரும். அல்லேலூயா. என கேள்வியை கேட்டு அங்கிருந்து பதில் வர்றதுக்குள்ள அடுத்த கேள்வி எழுப்பி நிக்குவீங்க. அதனால அவர் போட்டுட்டு ஓடிடுறாரு பதில. நின்னதான நீ அடுத்த கேள்வி கேட்ப, நான் போயிட்டு கொஞ்சம் லேட்டா வரேன், தாமதிச்சு வரேன், அப்ப நீ அழுது முடிச்சு சோர்ந்து போயிருவ, அப்புறம் நான் உனக்கு பதில் கொடுத்துக்கிறேன். அல்லேலூயா.
அப்படித்தான் இந்த அம்மாவும் அழுது ஓஞ்சிட்டாங்க. கல்லறைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. வந்த பின்னாடிதான் பதிலே கிடைச்சிச்சு. இல்லைன்னா என் புருஷனே ஏன் ஆண்டவரே செத்துட்டான்னு கேள்வி எழுப்பியிருக்கும். இல்லையா? எங்க அம்மா, என் தகப்பனார் எங்க அம்மாவை பயங்கரமா அடிப்பாங்க. சர்ச்சுக்கு வந்து நாங்க 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போயிட்டு நடந்து வரணும். 3 மணிக்கு தான் சர்ச்சு விடும். வந்த உடனே எங்க அப்பா பயங்கரமா அடின்னு அடிச்சு ரோட்லயே முழங்கால் போட வச்சிருவாங்க எங்க அம்மாவை. பைபிளை திறந்த வெறும் ரத்தமா இருக்கும். தலையில அடிச்சு 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 அந்த பைபிள் ஃபுல்லா ரத்தமா இருக்கும். 18 வருஷமா அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல. எங்க அம்மாவை அழுவாங்க 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 அழுவாங்க. ஆனா புருஷனை அவங்க என்னுடைய அப்பாவை வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க அடிக்கிறான்னு. ஆனா நல்லா அடி வாங்குவாங்க, நல்லா அடி வாங்குவாங்க. ஒரு வார்த்தை கூட வெளியில சொல்ல மாட்டாங்க. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் காயமா தான் இருக்கும். அடி வாங்கிட்டு தேவசமத்து போய் அழுவாங்க. அடி வாங்கிட்டு அழுவாங்க. நான் சொன்னேன், ஏமா நீங்க அடி வாங்கிட்டு போய் சோமன்றிய? அடி வாங்கிட்டு போலீஸ் போனவுல நமக்கு என்ன செய்யலாம், தீர்வு கிடைக்கும் அப்படின்மா. நம்ம சின்ன வயசுல அதானே செய்வோம். அம்மா சொல்லுவாங்க, இல்ல இல்ல, ஆண்டவர் நியாயாதிபதினு பைபிள்ல இருக்குது, அவர் நீதி செய்வார். யார் நம்ம அந்த பாதைகள் கடினமானது. சில பாதைகள் 18 வருஷமா என் தாயாரோட நாங்கள் நடந்து வந்தோம். பதில் கிடைக்கல. 20 வருஷம் ஆச்சு, பதில் கிடைக்கல. 21வது வருஷத்துல தான் பதில் கிடைச்சு. எப்படி தெரியுமா? எங்க ஐயா மறிச்சிட்டார். கண்ணீர் கொஞ்சமல்ல. எங்க வீட்டினுடைய கூரை வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் நிலக்கால ரத்தம் படிஞ்சது போல படிச்சு 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 இருக்கும். ஒவ்வொரு சட்டத்துக்கும் என் தாயாருடைய ரத்தம். அந்த ரத்தம் படிஞ்சதுனாலதான் அந்த தாயாருடைய கண்ணீர், நிலத்துல கண்ணீர் மட்டும் இல்ல, ரத்தமும் சிந்தி எங்களுக்காக செபிச்சதுனாலதான் எங்க உசுறு போவ கர்த்தர் உடல. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல எங்கன ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தன் பிள்ளைக்காண்டி அவ அழுத அழுகைய கர்த்தரை வர வச்சுட்டு, அவர் எந்த இடத்துல ஊழியம் செஞ்சார் நமக்கு தெரியல. ஆனா அவரை நோக்கி இவ அழுதுட்டே இருந்ததுனாலே, ஊழியத்தை விடுறா, போட என் புள்ள வீட்டுக்கு விடுறா வண்டிய. மரியாதை மாத்தான் அழுதாக. ஆண்டவர் உடனே வரல. அழு அழு வெயிட் பண்ணாரு. பெலன் இருக்கிறவர அழு, நான் வரமாட்டேன். பெலன் முடிஞ்சு எனக்கு முடியலேன்னு ஒரு நிலை வரும்போது அப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் தன்னுடைய கிரியைகளை. நம்ம வேணான்னு முடிச்சிருவோம் பாரு, அப்பதான் அவர் ஆரம்பிப்பாரு. 4 நாள் ஆயிட்டாண்டவரை நாருமே. ஓ மனநிலையில 4 நாள் முடிஞ்சிருச்சு. என்னுடைய பதிவேட்டு கணக்கு புஸ்தகத்துல இப்பதான் ஆரம்பிக்குது. இதுதான் ஜீவன் கொடுக்கிற நேரம். தெர கல்றைய லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. நம்மளுடைய பார்வையில சிலது நாற்றம் எடுத்தது போல தோணும், சிலது பட்டு போனது போல தோணும், சிலது செத்து போனது போல தோணும். சாராளுடைய கற்பம் எப்படி இருந்துச்சான்? செத்து போய் கிடந்துச்சு. ஆனா ஆண்டவர் செத்து போனதையும் பார்க்கல, பட்டு போனதையும் பார்க்கல. நான் தொட்டா சரியா, என்ன நம்புறியா? ஆபிரகாமுக்கு பலன் இல்ல. ஆபிரகாம் பட்டு போன மரம், சாராருடைய கற்பம் செத்து போன கற்பம். ரெண்டையும் வச்சுதான் உலகத்துல ஒரு பெரிய சந்ததியை உண்டாக்குறது தேவ திட்டம். ஏமா பட்டு போனதையும் செத்து போனதையும் வச்சுதான் தேவன் மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. ஆபிரகாமே, வயசாயிடுச்சு, முடிஞ்சிருச்சு உன் நிலைய. என்னுடைய சரீரம் செத்து போயிடுச்சு நீ நினைக்கலாம், பட்டு போயிடுச்சு நீ நினைக்கலாம். இல்ல இல்ல, அது நேச்சர், அது இயற்கை.
ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒண்ணு இருக்குது, அது என் கரத்துலதான் இருக்குது. அந்த செத்து போனதையும் பட்டு போனதையும் நான் தொட்டா மீண்டும் வாழ வயலது போல புதிதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரி, ஒரு 35 வயசுக்கு மேல இருக்க குழந்தை இல்லை அவங்களுக்கு. அவங்களும் ஜோமணி கடைசியா அழுது ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவழிச்சு அப்புறம் ஜெபம் பண்றதுக்காண்டி சொல்லியிருந்தாங்க. அப்ப ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி அமிச்சாச்சு. அப்ப அவ்வளவு வயசுலயும் நார்மலா ஒரு பேபிய அப்பமே ஆண்டவர் கொடுத்தாரு அழகா. எதுக்குன்னா, இது நான் ஒண்ணு சொல்றேன், நிறைய சொல்லல. ஆண்டவர் செஞ்ச கிரியைகளை நம்ம முடிஞ்சிட்டு நிலைய வாசல நம்ம கோணத்தை திருப்பிடக்கூடாது. இந்த நிலை வந்துச்சு, இந்த மாம்சத்துல ஒரு பாதையை நமக்கா தேர்ந்தெடுக்க கூடாது. என் தேவன் வருவார நான் காத்திருப்பேன். அவர் வருவார், என் சத்தம் பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. நான் சுவிசேஷ ஊழியம் பாக்குற இந்த நேரத்துல என் மகனுக்கு 3 மாசம், அவளுக்கு பால் இல்லை. என் மகனுக்கு, என் தாய், என் மனைவிக்கு பால் கிடையாது பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு. அப்ப 2 கிலோ தான் இருப்பான், பலவீனமான பாண்டம், 8 மாச பிள்ளை, குறப்பிரசவம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. நாங்க அதை நம்புறதில்லை. அப்போ அதை அவனை வச்சு ஜெபிப்போம்னா அவன் கொஞ்சம் பலவீனமாவே இருப்பான். 3 மாசம் வரும்போது பால் இல்லை, வாங்கி கொடுக்க காசு இல்லை, டின்னு வாங்கி கொடுக்கணும் 500 ரூபாய் அந்த டின்னு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் யார்கிட்ட என்ன செய்யக்கூடாதுண்ணா, காசு காணிக்க அந்த கன்றாவையெல்லாம் நான் கேட்க கூடாது, நான் மேல பாப்ப மேல இருந்து வரணும். எலியாவுக்கு நடந்ததுன்னா எனக்கும் நடக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு காக்கா அனுப்பினே, இன்னைக்கு ஒரு புறாவையாவது, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கிளியவாவது அமுச்சு விடுங்க அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். மகன் அழுகிறா, மணி 9:30, கையில காசு இல்ல, கடைசி கரண்டி மாவு அடிச்சு கொடுத்தாச்சு. குடிச்ச 10 நிமிஷத்துல திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா மாதிரி நைட்டு பூரா நம்ம ஓட்டணும். அழுறா துடிக்கிறான். நான் சொன்னேன், என் மனைவி என்னைய பார்த்து, எப்பா என்ன செய்யணும், பிள்ளைய ஹாலில் வச்சாச்சு, என்ன செய்யணும், இப்போ எங்க போய் ஜெபம் பண்ண, நான் ரூம்ல போய் ஜெபம் பண்ண போனேன். விடியற வர இருந்தா புள்ள நமக்கு, இல்லைன்னா ஆண்டவருக்கு. விடியிற வர புள்ள உசுரோட இருந்துச்சுன்னா புள்ள நமக்கு, இல்லைன்னா புள்ள ஆண்டவருக்கு. வச்சாச்சு. கத்துறா, கதறா. அவ என்னையும் பார்க்க பிள்ளையும் பார்க்க. நான் சொன்னேன், திரும்ப பைபிள்ல வசனம் இருக்குல்ல, வருவார்னா வரட்டும், நீ திரும்ப. நான் உள்ள போய் கையை தூக்கிட்டேன். ஒரு 2 கிலோ தான் இருப்பான், ஒரு 3 மாச குழந்தை. அல்றான், பயங்கரமா அல்றான். 9:55, 20 நிமிஷம் கத்தி அல்றான். திடீர்னு ஒரு லேடி வந்துச்சு உள்ளக. ஏன் புள்ள அல்றான்? நாங்க எதுவுமே சொல்லல. டக்குன்னு ஒரு 500 எடுத்து கையில கொடுத்து, போய் பால் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுச்சு. நாங்க யார்கிட்ட கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கிறோன்னு. இவன் பாலுக்குத்தான் அழுகிறான்னு தெரியாது, ஏன் அழுகிறான்னு தெரியாது, எதுக்கு அழுகிறான்னு தெரியாது. புள்ள நடுவுக்குள்ள இருக்கு, நானும் இவன் மனைவி அங்கிட்ட இங்கிட்ட இருக்கோம். அது டக்குன்னு போய் நீங்க போய் பால் வாங்கிட்டு வாங்க, டின்னு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. உள்ளே நான் ஓடி போய் சற்று பூட்டுறதுக்கு முன்னாடி கடையில போய் பால் டென் தாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டேன். அவ்வளவு சூடலையும் என் பையன் 3 மாச குழந்தை அப்படியே அவ்வளவு சூடையும் வாங்கி அப்படியே திணறி குடிக்கிறான் பசியில. எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்றேன்னா, அழுக ஆண்டவர் விட்டுருவாருமா, உசுறு பாவ ஆண்டவர் விட மாட்டாரு. நீ எவ்வளவு வேணாலும் அழுதுற, பிரச்சனை இல்ல. ஆனா உசுறு போற 1 செகண்ட் முன்னாடி எங்க அப்பா வருவார். எங்க அப்பா சரியா வருவாரு. என்ன, அந்த பாதைகள் கொஞ்சம் கடினமானதா இருக்கும், அந்த பாதையை நீ முடிச்சிட்டீங்கன்னா மகிமையை நீ பாப்ப. சபையை கேளு, நீ நடக்கிற பாதையை கர்த்தர் அறிவார். இந்த ப்ராசஸ், இந்த காரியம் முடிஞ்ச பின்னாடி உன் கண்ணுக்கு ஒரு மகிமையின் மேகம் தெரியும். ஏன்னா அவர் உன் பக்கத்துலதான் வருவார்.
தெரியும். என் பிள்ளைக்கு எப்போ உதவி செய்யணும்னு என் தெய்வத்துக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். நான் கையேந்தி நான் பிச்சை எடுத்திருக்கேன் ரோட்ல. எங்க அப்பா கஞ்சாக்கு காசு இல்லைன்னு எங்களை அப்படி அமைச்சு விட்டு இருக்கிறாரு. குப்பையில கிடக்கிற ஆடைகளை எடுத்து நான் உடுத்தி இருக்கேன். எந்த சொந்த பந்தமும் வராது. என் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு குப்பையில கிடந்துட்டு ஆடை எடுத்து வந்து நான் உடுத்தி பார்த்திருக்கேன். எந்த சொந்தமும் நம்மளை சுத்தி இருக்கலாம், வராது. இவன் எப்படா முடியும் தான் காட்டிருக்கான். நம்ம சந்ததியை ஒளியும் பண்ணும்படி நமக்கு சிலர் எதிர்பார்ப்பாங்க. ஆண்டவர் வர்ற வரைக்கும் தான் அந்த ஆட்டம்னா, வந்துட்டார்னா துளிர் விட செய்வார் ஆண்டவர். நீ என்ன என் பிள்ளைக்கு முடிவுரை எழுதுறது, நான் எழுதுறேன்னா என் பிள்ளைக்கு முன்னுரை. கைதட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சிலர் நம்மளை முடிவுரைகளை நோக்கி பார்க்கிறாரு. ஆண்டவர் கரத்தில் அல்லவா தலையெழுத்து இருக்கிறது. நீ என்ன முடிவுரைக்கு போறது? நான் என் பிள்ளைக்கு முன்னுரை எழுதி ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீ என்னவா பாதைய கல்றைக்கு நேரம் நடத்துறது? நான் அவளை ஆலயத்துக்கு நேரம் அல்லவா நடத்தவ கால வச்சிருக்கேன். யாருமே வரல அன்னைக்கு. இன்னைக்கு நாங்க என் கிராமத்துக்கு போனோம்னா வரிசைய முழங்கால் போட்டு உட்கார்ந்துருக்கோம் ஜெபம் பண்றதுக்கு. நான் எந்தெந்த வீடுனா அன்னைக்கு எனக்கு வாசல் திறந்து தண்ணி கொடுக்காம இருந்துச்சோ, அந்தந்த வாசல் திறந்து உள்ள வந்து ஒரு நிமிஷம் உட்கார்ந்து என் தலையில கையவையும் சொல்லும் பாரு. சொல்லிருக்கு, சொல்லிட்டு இருக்கு. ஏன்? எங்க அப்பா நம்மளோட இருக்காரு. பிள்ளைய விட்டு பாரு. எங்க இப்ப பிள்ளைய நீ என்ன சொன்னு சொல்லு. ஒரு நாள் நம்ம அலங்கோலமா இருந்தோம், ஆண்டவர் அலங்காரமா மாத்துவாரு. எந்த அலங்கோலங்கள் உங்களை விட்டு வீசி எறிஞ்சாங்களோ, அலங்காரம் பெறும்போது உன் நிழலுக்குள்ள வந்துதான் ஆகணும். இதுதான் தேவனுடைய திருவுள சித்தம். நம்ம மட்டும் கைதட்டி ஆமென் சொல்லு. தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்துக்குள்ள மட்டும் கிரியை செஞ்சுச்சுன்னா, நீ பார்க்கிறது அனைத்து முன் வசப்படும். சாட்சி சொல்ல நான் நிறைய சொல்லலாம். நானும் என் தாயார் எங்க அம்மா அடி வாங்கிட்டு போவாங்க. ஏக்கா ஒரு 50 ரூபா தாங்கக்கா, பசிக்குன்னு எங்க அம்மா யார்ட்டும் கேட்டதே இல்லை. எங்க அப்பாவுடைய டார்ச்சர்னால, கஞ்சாக்கு காசு இல்லாதனால, அந்த அழுத்தத்தினால சில வீட்டுல போய் கதவை தட்டினாங்க. அப்ப நான் எங்க அம்மா முந்தானியை பிடிச்சுக்கிட்டே போனேன். அப்ப எல்லாரும் திறந்த வாசல்ல எங்க அம்மாவுடைய அலங்கோலத்தையும் என்னுடைய அலங்கோலத்தையும் பார்த்து கதவை மூடிட்டாங்க. அது எனக்கு இப்பவும் நினைச்சா நான் செய்திக்குள்ள போக முடியாது. இல்லம்மா, கதவு பூட்டப்படும். திருப்பி மறு வீட்டுக்கு போவோம். நான் எங்க அம்மாவோட கிழிஞ்ச சட்டையை போட்டு அழுதுட்டே போவேன். கதவு தட்டுவாங்க, எங்களை பார்த்தோன்னே பூட்டுவாங்க. சிலர் எங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே கதவே திறக்க மாட்டாங்க. என்ன தொட்டா தீட்டு பாட்டா தீட்டு மாதிரி அவ்வளவு தீட்டு உள்ளவர்கள் நாங்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் ஒரு நாள் வந்துச்சு எந்தெந்த வீடுனா எங்களுக்காண்டி அழைக்கப்பட்டுச்சோ அது எனக்காண்டி திறந்துச்சுமா. நான் பார்த்தேன், நான் ருசிச்சேன். எந்த வீடு திறக்க பக்கத்துல வரலையோ, நான் போன உடனே அந்த இடத்துல இருந்து அந்த சேர் வரும், நீங்க இதுல உட்கார்ந்துயா. எந்த வீடு அடைக்கப்பட்டுச்சோ வேமா போய் ஹார்லிக்ஸ் போட்டு வருவாங்க, இந்த டம்ளர்ல குடிங்கயா. நான் நினைப்பேன், இந்த வீடு தானே அடைக்கப்பட்டுச்சு, இந்த கை தானே கொண்டி போட்டுச்சு. எந்த கை கொண்டி போட்டுச்சோ அந்த கை உனக்கு காஃபி கொண்டு வரும் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா.
ஆண்டவர் விரல மட்டும் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. விரல கூட நோட் பண்ணி வச்சிருப்பாரு. என் பிள்ளைக்கு நான் இப்படி நீட்டினுவேன், இந்த கையில காப்பி கிளாஸ கொழுவி கொண்டு வந்து தர வைப்பார். அல்லேலூயா. யோசேப்புக்கு நடந்துச்சுல, அது எப்படி நாங்க உங்களை தலைவணங்கிறது, அது எப்படி உன்னை நான் தலைவணங்கிறேன்னு சொல்லிட்டு யோசேப்பினுடைய தரிசனங்கள் எப்படி முடியும்னு பார்த்தாங்களாம். நீ என்ன முடியும்னு பாக்குறது, நான் அவனுக்கு வச்சு நான் முடிச்சு காட்டுறேன். சொந்த சகோதரர்களே அவனுடைய தரிசனத்தை என்ன செஞ்சாங்களாம், கேலி பண்ணாங்க. நீ என்ன அவனுக்கு முடியும்னு சவால் வர்றது. யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்ததை எல்லாவற்றையும் வாய்க்கும்படி செய்தார். எந்த சூழ்நிலையில இருக்கல எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீ போகும் பாதையை அவர் அறிவார். நீ சிலர் முடிவுக்காண்டி காத்திருக்கிறவர், அந்த முடிவுகளை நன்மையானதை மற்றும் மாத்தி தர ஆண்டவர் போதுமானவர். நீ கற்பனையில நினைச்சிட்டு இருக்கிற ஒரு முடிவு வேற, நீ எதிர்மறையான சில முடிவுகளை கொடுக்கும்படிக்கு பிசாசு உன்னோட போராடுறது உண்மைதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை பார்க்காத, நான் உன் எல்லைக்குள்ள வரப்போறேன். என் கால் தடத்தை நீ பாரு, நீ என் காலை பாரு. தெய்வம் நம்ம கண்ணீரை தொடச்சா சரியா இருக்கும். அவர் கரை மட்டும்தான் நம் காயத்தை ஆத்த முடியும். சிலர் பேசலாம், அப்படி பேசலாம், இப்படி பேசலாம், நம்மள்ட்ட பேசிட்டு அங்கிட்டு வேற மாதிரி பேசிட்டு போற ஜனங்கள் தான் அந்த ஜனங்கள். முகஸ்தூதி செய்யற ஜனங்கள் தான் அந்த ஜனங்கள். நான் ஆண்டவர் சொல்ற, ஏதோ பேசுறாரோ அப்படியே செய்வார். நம்ம மறந்தாலும் நினைப்பூட்டி செய்வாரு. அல்லேலூயா. அதனால ஆபிரகாமுக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் கிட்டத்தட்ட 300-350 வருஷங்களுக்கு மேல ஆயிட்டு. அந்த வாக்குத்தத்தத்தை யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? மோசேட்ட சொல்றாரு. மோசே, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அதை நிறைவேற்றினேன், எகிப்துக்கு போய் என் பிள்ளைகளை அழைச்சிட்டு வா. ஆபிரகாம் மறந்துட்டான், இறந்துட்டான். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஈசாக்கு மறந்துட்டான், மறிச்சிட்டான். ஆனா யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே வரைக்கும் தேவன் ஞாபகம் வச்சிருந்தீங்க. வா, உன்னை நான் சொன்னல, அவங்க எல்லாம் மேல ஏன்ட்ட வந்துட்டாங்க, இப்ப நீ மட்டும்தான் அவன் சந்ததியில இருக்க, உன்னை கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். வயசாயிட்டுன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது உனக்கும் உன் சந்ததிக்குமானது. வாக்குத்தத்தத்தை சுகந்திரிக்கிற இந்த எண்ணமுள்ள தேசங்கள் பார்க்கும். ஆபிரகாமை ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர். நடந்து போனத பார்த்த ஜனங்கள் ரதத்துல வர்றதையும் ஜனங்கள் பார்ப்பாங்கம்மா. யோசேப்பு அடிமையா விற்கப்படும் போது விலங்கிடப்பட்டு நடந்த அதே தேசம் இப்ப ரதத்துல சுத்துறான். நினைச்சு பாருங்க, கை கால என்ன விலங்கு போட்டு நடப்பான், குடிக்க தண்ணி இருக்காது, ஆளோட்டிகள் அடிக்கிறாங்க. ஆனா அதே யோசேப்பு ரதத்துல வரும்போது எப்படி இருந்திருக்கும்? யோசேப்பு, நீ இப்ப நடக்கிற பத்தியா, அந்த இடத்துல ஒரு நாள் உனக்கு ஒரு ரதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ ஊர்வலம் வருவ, உன் கண்ணு பார்க்கும். எந்த பாதையில சில மனுஷர்கள் உன் விலங்க மட்டும் பார்த்துட்டு ஒதுங்கி போனானோ, ரதத்தை பார்த்து தேடி வருவான். உனக்கு ஒரு 2வது ரதம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நம் வாழ்க்கையில இறங்கி கிரியை நடப்பிக்கும் போது பைபிள் சொல்லுது, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமா, நீங்க பார்க்க இந்த கிராமம் அழகா இருக்கு. நான் ஆவிக்குருவையில் பார்வையில பார்த்தா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க தெரியுமா? யுத்த களத்தினுடைய நடு சென்றுல தான் இருக்கீங்க. சபை அங்கதான் நிக்குது. அதனாலதான் இந்த சபையில
சில போராட்டங்கள் அதிகம். அஞ்சு புரியுதா? உங்களுக்கு தெரியாது. பாஸ்டர் மட்டும் கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. அவங்கள தனியா கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அவங்க எவ்வளவு சவால்களை சந்திக்கங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அதை மத்தியிலும் சபை நிக்குதுன்னா கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் போராடணும் பைபிள் இருக்கு. மேற்கொள்ளாது, ஜெயிக்காது. யுத்தம் இருக்கும்பா, ஆனா ஜெயம் உனக்குத்தான். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதே வண்ணா. இப்ப இல்ல, ஆனா வரும். நான் வர சொல்ற வரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப நீ பாக்குறது இல்ல, சில ஆத்துமாக்கள் இல்ல, ஆனா தரிசனம் பெருசு. சிலர் கண்ட சொப்பனை இது போல திரளான கூட்டங்கள் இருந்தது போல இருந்தது. மேல ஊழியம் நடந்த மாதிரி ஒரு தரிசனம் உண்டு சபைக்கு. மேல வாலிபர் கூட்டம் நடத்துற மாதிரி ஒரு தரிசனம் உண்டு சபைக்கு. 24 மணி நேரம் ஜெபம் நடக்கிறது போல தரிசனம் உண்டு சபைக்கு. சுற்றி இருக்கிற அத்தனை கிராமத்தினை கிளை சபை உண்டாக்கக்கூடிய தரிசனம் உண்டு சபைக்கு. திட்டம் இருக்கு, செயல்பட முடியாத போராடிக்கிட்டு இருக்கிற சில வல்லமைகளை நான் பார்க்கிறேன். அடிக்கடி நேரக்கூடிய பலவீனங்கள். தேவனுக்கா எதையாகில சாதிக்க வேணுங்கிறத நான் துடிப்பு சபையில இருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, சங்கிலிகளை நான் அறுக்க போறேன். திசையிலும் இருந்த ஜனங்கள் சபையை தேடி வருவார்கள். உன் கண்ணு முன்னாடி மீற முடியாம ஜெயிக்க முடியாத சில வல்லமைகள் போராடுறத நீ பாக்குற, ஆனால உன்னால ஜெயிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருசா நினைக்கிறத சுலபமா நான் செய்வேன். பெருசா நினைச்சிட்டு இருக்கிறத ஆண்டவருடைய கரம் சும்மா செஞ்சிரு. என்ன? ஆண்டவருடைய நம் எல்லைக்குள்ள ஆண்டவருடைய கால் தடம் மட்டும் பதியணும். அல்லேலூயா. ஆண்டவர் வனாந்தரத்துல போறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு விட்டுட்டு ஓடுறதுக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. நம்மள ஜெயிக்க வைக்கிறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஜெயிக்க வைப்பாரு, அடையாளம் படுத்துவார். அடையாளப்படுத்தாம அவர் ஓய மாட்டார். தனியா போராடுறதுன்னு நினைக்காத, ஆண்டவரும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. உன் கண்ணுதான் பார்க்கல, அவருடைய பின்புறத்தை தான் நீ பார்த்துட்டு இருக்கிற. அவர் முன்புறத்துக்கு போய் பார்த்தா உனக்கான யுத்தம் பண்ணுகிற அவருடைய செய்கைகளை நீ காண்பாய். தேவனுடைய மகிமையின் கரம், மகிமையின் கரம். நீ வீட்டுக்கு போனாலும் உன் மேல தங்கி இருக்கிறத நீங்க உணர்வீங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயிருவீங்க, ஆனாலும் அந்த பிரசனம் நாளை வரைக்கும் நின்று பேசும் உங்கள்கிட்ட. மோசே மலையில ஏறினாரா? இறங்கிட்டாரா? நம் மகிமை இறங்குச்சு அவரை விட்டு. மோசே மலையில ஏறினாரா? ஏறியாச்சு. மகிமையை பார்த்தாரா? மகிமையை பார்த்த மோசே கீழே இறங்கியாச்சா? மகிமை மோசை விட்டு இறங்கிச்சா? இறங்கல. அதனால நீ மகிமையின் மண்டலத்துக்குள்ள இப்ப நிக்கிற. நீ போனாலும் மகிமை உன்னை விட்டு போகாது.
கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். நம்ம ஆண்டவரை மறந்துட வேண்டாம். ஆண்டவர் நம்ம மேல மறக்க மாட்டாரு, நம்ம மேல நினைவாதான் இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அவருடைய கால் தடம் இந்த இரவு உங்கள் வீடுகளின் மேலும் உங்கள் எல்லைகள் மேலும் வருகிறதை நான் அறிவேன். சிலர் தூக்கம் இல்லாம தேவையில்லாத பதட்டத்தோடையும் பயத்தோட இருக்கிறதை நான் ஆவியில் உணர்றேன். தேவையில்லாத நடுக்கம், பயம். இப்ப பயம் போய் மகிமை இறங்க போகுது உங்க மேல. நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற சில வல்லமைக்கு சவால் விடும்படி கர்த்தர் இந்த நாளை குறித்திருக்கிறார். ஆண்டவரை யாருன்னு நினைச்ச? ஆண்டவர் கேட்கிறாரு எசேக்கியேல்ட்ட, எசேக்கியேலே இந்த எலும்பு உயிரடையுமா? எசேக்கியேல் பயங்கரமான, நீங்க தெரியும், உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எல்லாம். அவர் கேட்ட கேள்வி என்ன? எஸ் ஆர் நோ. இவர் சொன்ன பதில் என்ன? உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அவர் சொன்னார், உயிர் அடையண்டா. வேதம் சொல்லுகிறது, தன் தன் எலும்புகள் தன் எலும்புகளோட போய் சேர்ந்துட்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு வல்லமை உன் வாழ்க்கையில் இருக்கிற பிளவை சேர்த்து வச்சிர. சில தடைகளை தலைகீழ மாற்றி போட்டுரும். அண்ணமார் மட்டும் அல்லேலூயா சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா, மகிமையிலே இருக்கிறாங்க. அந்த நாயின் ஒரு விளைவை அவ சொன்னா, மகிழ்ச்சியில இருந்து வந்து துக்கமா வந்தா. மகிழ்ச்சியில இருந்து எப்படி வந்தா? துக்கமா தான் வந்தா. நாயின்கிறதான பேருக்கு மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஆனா போகும்போது எங்க இருந்து போறா? வனாந்தரத்துல இருந்து திருப்பி வீட்டுக்கு போறா. வனாந்தர அனுபவம் நமக்கு தெரியும். ஆனா போகும்போது எப்படி அமுச்சு விட்டாரு ஆண்டவர்? மகிழ்ச்சியோட அமுச்சு விட்டாரு. நம்ம நடக்கிற பாதைகள் நமக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இல்லாம நடத்தப்படுறதுதான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் திரளாய் பெருக பண்ணுன்னு சொன்னாரு, பெருக காணோம். உனக்கு ஆஸ்தி அப்படி தருவேன், ஜனங்களை எப்படி தருவேன்னு சொன்னா இன்னும் வரல. அதுதான் வாக்குத்தத்தமே. நான் நேரம் வரும்போது, கர்த்தர் கிரியை செய்யும் போது எல்லாம் சரியாய் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அன்னைக்கு தேவன் அந்த பிரேதத்தை தொட்டவர் இன்றைக்கும் நம்மை தொட விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய தொடுதலை எதிர்பார்க்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா மரணங்கிறது அவளை விட்டு மீறி போன ஒண்ணு. மீறி போன ஒண்ணு அவளால ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப நம்ம வீட்டிலே ஒரு சில பிரச்சனைகள் வந்து நமக்கு சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லும் போது சரியா இருக்கும். நம் சிந்தைக்கு அப்பாற்பட்டு மீறி போயிருச்சுன்னா என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கண்ட்ரோல் பண்ண முடியலையே ஆட்டோமேட்டிக்கா மனிதனுக்குள்ள மன அழுத்தம் வந்துடும். ஆனா இவளுக்கு மீறி போயிருச்சு. எல்லாம் மீறி போன ஒரு பிரச்சனை, அவளால எட்டி பிடிக்க முடியாத ஒரு தூரம், அவளால வேலை செய்ய முடியாத ஒரு நிலை. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் அவளை சந்திக்கும்படி வர்றாரு. அல்லேலூயா. பார்த்தோன்னே பைபிள் சொல்றது மனதுருகினார் அப்படின்னு இருக்கு வேதத்துல. மனதுருகினார். ஆண்டவர்கிட்ட பிடிச்ச குவாலிட்டியில சுபாவத்துல ஒண்ணு மனதுருகிறது. நம்மளை பார்த்து மனதுருகிறாரா? மனதுருகிறதுன்னா என்ன தெரியுமா? இப்போ ஒரு சின்ன குழந்தைய தாயிட்ட இருந்து ஒரு 10 நாள் பிரிச்சு வச்சுட்டு அப்புறம் அந்த புள்ள பசியோட அழும்போது தாய போய் முன்னாடி நிக்க வைக்கும் போது ஒரு நிலை வரும் தெரியுமா? என் புள்ள அன்றானே 10 நாளா பாக்கலையே,
பால் கேட்கிறானே அப்படின்னு ஒரு துடிதுடிப்பு வரும் பாத்தீங்களா? இதான் மனது இருக்கும். ஆண்டவருக்கு அப்படித்தான். ஐயோ என் பிள்ளை என்ன சந்திக்காம இருக்கனே, நான் வேகமா வந்துருவேன். நீ அல்றது எனக்கு கேக்குது மகளே, நீ அல்றது கண்ணீர் வடிக்கிறது என்னை கூப்பிடுறதுன்னா எனக்கு தெரியும், தெரியாம இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன். அல்லேலூயா. அவர் என்னமோ தெரியல, நம்மளை காக்க வச்சு அழ வைக்கிறதுக்கு அவருக்கு சந்தோஷம். ஆனா அவர் சமூகத்துல போய் அழுதா நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அவர் என்னன்னு தெரியல, நம்மளை அழுந்து பாக்குறதுல அவருக்கு சந்தோஷம் ஒண்ணு, ஆனா அவர் சமூகத்துல போய் அழுதாலே நமக்கு சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சமூகத்துல போய், அதான் நான் சொல்லுவேன், எங்க போனாலும் எனக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாதுமா, ஆனா நான் நல்லா அழுவேன். அல்லேலூயா. என்ன பார்த்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிஜமா சொல்றேன், நான் நல்லா அழுவேன். ஏன் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா அவரு சமூகத்துல போனா என்னதான் வருது? அழுகுதான் வருது. சமூகத்துல போய் நீ அழுறீங்கன்னா நீ சாதாரணமான ஆளு கிடையாது. உன்னைய தொட பிசாசு 1000 நேரம் யோசிக்கும். ஏன்னா நீ அழுறத மனுஷன்ட்டு அழல, நீ அழுறது மனுஷன்ட்டு அழல, தெய்வத்திட்டு அழுற. அதான் பைபிள் சொல்லுது, அவருடைய நம்முடைய அழுகையை அவர் என்ன செய்யறாரா? கண்ணீரை, இன்னொன்னு கண்ணீரை நான் கண்டேன். கண்டேன்னு என்ன அர்த்தம்? பாக்குறாருன்னு அர்த்தம். இந்த வசனம் நமக்கு தெரியுமோ தெரியாதோ? நமக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியும். ஏன்னா ஒரு தேவ புள்ள கண்ணீர் விடுச்சுன்னா அவருடைய கண் அவளை பார்க்குமா. அதனால தேவ சமூகத்துல அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் நமக்காண்டி கிரியை நடப்பிக்க முடியும், அவர் தான் நமக்காண்டி யுத்தம் பண்ணவும் முடியும். அல்லேலூயா. அவருக்கு அந்த விதவைக்கு அவன் என்ன நினைச்சாலும் தெரியல, அவன் என்ன அழுதாலும் தெரியல, தேவ சமூகத்துல அந்த போற லைன்ல என்னென்ன விண்ணப்பங்கள் வச்சா தெரியல. தேவன் பார்த்தார், பார்த்துட்டு வந்தார். வந்து சும்மா இருக்கல, நிப்பாட்டு, நான் என் பிள்ளைய தொடணும், நான் தொட்டா சரியாயிரும். சரியாயிடுச்சுன்னா அவன் எழும்பிருவான். சில நம்ம படுத்த நிலைகள் இருக்கு பாத்தீங்களா, அசைய முடியாம, ஆண்டவர் நம்மளை தொட்டால் நம்மை அவர் எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை சுத்திலும் மனுஷ கூட்டம் இருந்துச்சு, ஆனா அவ மட்டும் தனியா இருந்தா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவளை சுத்தி மனுஷர்கள் கூட்டம் இருந்துச்சு, அவ மட்டும் தனியா இருக்கா. புரியுற மாதிரி சொல்றேன். நம்மளை சுற்றி 1000 கூட்டங்கள் இருந்தாலும், 1000 பேர் நம்மள்ட்ட பேசினாலும், நம்ம தனியா இருக்கிறது போலவே இருக்கும். நம்மள்ட்ட யார் அதிகமா உறவிட மாட்டாங்க, தனிச்சே போற மாதிரி இருக்கும், தனியாவே வர்ற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்றா, நீ தனியான போல, நான் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். ஆமா, புரிஞ்சுக்க. என்ன தனியா இருக்க, தனியா எனக்கு நான் அழுத்தியா இருக்க, நான் தான் வர்றேன்ல, நான் தான் இருக்கல. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. நான் வர்றதுக்கு முன்னாடி அது மாறா, ஆண்டவர் வந்த பின்னாடி அதுக்கு பேர் மாறா இல்ல, அது பேர் ஏழையும். சொல்லுமா கையை உயர்த்தி. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு.
மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அல்லேலூயா. மாறா மதுரமா மாறும், மாறா மதுரமாய் மாறும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நிறைய பிரஷர் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்க சத்தம் கேட்கிற தூரத்துல நிக்கிறாரு. உன் சத்தம் தெய்வத்துக்கு கேட்டிருக்கிறனாலதான் இன்னும் எந்த ஒரு அந்தகார வல்லமை உனக்கு தொடுறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கல. இல்லைன்னா தொட்டு தூக்கி வீசிருக்க உனைய. அவர் எந்த ஒரு வல்லமைக்கு அதிகாரம் கொடுக்கிறதுக்கு காரணம் அவர் உன் பக்கத்துல நிக்கிறார். கண்ணு கட்டின தூரத்துல நிக்கிறாரு. உன் கண்ணுக்கு வேணா அவருடைய ரூபங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் கண்ணுக்கு நீ எங்க நடந்துகிட்டு இருக்கன்னு தெய்வத்துக்கு தெரியும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். மாறாவின் நீரை என்னேசு என்னோடுண்டு, என் துக்கமெல்லாம் என் இயேசுவை காண்பே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் எழுந்திருப்போமா? ஸ்தோத்திரம். அப்படி தேவ பிரசன்னத்துல உங்க கண்ணுக்கு முன்னாடி தெய்வம் மட்டும்தான் தெரியணும். கண்ணை மூடுங்கம்மா. தேவ பிரசன்னம் உங்களை நோக்கி வருமா? தேவ மகிமை உங்களை நோக்கி வரும். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்கம்மா. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். Praise be to Jesus.